இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தோன்னா லைன் பற்றின டாப்பிக்கில் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த லைனை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ இந்த லைன்னா வந்து என்ன, அதுக்கப்புறம் அதோட டைப்ஸ்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லைன் பார்க்கறதுக்கு முன்னாடி பாயிண்ட்னா வந்து என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். அப்போ பாயிண்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, பாயிண்ட் அப்படின்றத எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்பேஸில் ஒரு லொக்கேஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ பாயிண்ட் அப்படின்றதுக்கு எந்த ஒரு வித்தும் கிடையாது, ஹைட்டும் வந்து கிடையாது. ஸோ அந்த இன்டர்செக்ஷன் லைன்ஸ் எல்லாம் வந்து ஒன்னோட ஒன்று வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கும் போது அங்கே வந்து ஒரு டாட் மாதிரியோ இல்லை ஒரு டாட் மாதிரி வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதை நம்ம என்ன சொல்லணும்னா பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதை டாட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதான் வந்து பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து தான் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோன்னா லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ லைன்ஸை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்லேருந்து பார்த்தா வந்து அப்படியே ஸோ இதுதான் வந்து இந்த பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட் தான் வந்து ஒரு ஸ்பேஸில் லொக்கேட் ஆகக்கூடிய ஒரு பார்ட்டு தான் இந்த பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்லேருந்து தான் என்ன வந்து ஒரு ஃபார்ம் ஆகுதுன்னா, அந்த பாத் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா லைன் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் வந்து லைனு. அப்போ இந்த லைனுக்கு வந்து பார்த்தோன்னா திக்னஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து திக்னஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறது தப்பு. ஸோ லைனுக்கு பொறுத்த வரைக்கும் திக்னஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த லைனை வந்து 2 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்லியும் கர்வ் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த லைனை வந்து 2 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, ஸோ இப்போ முன்னாடி பார்த்து இந்த லைனோட டெஃபினேஷன் தான். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்லேருந்து அந்த பாத் வந்து மூவ் ஆகி போயிட்டே வந்திருக்கும் ஒரு பர்டிகுலர் டேரக்ஷனில். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு லென்த் மட்டும்தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், வித் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது, பட் திக்னஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பார்த்தோன்னா ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனை ஃபர்தராக பார்த்தோன்னா 3 டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஹரிசான்டல் லைனு, வெர்டிக்கல் லைன், இன்க்ளைன்ட் ஆர் ஆப்ளிக் லைன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட் லைனை 3 டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஹரிசான்டல் லைன் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, இந்த ஹரிசான்டல் பிளேனுக்கு பேரலாக ஒரு லைன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த லைனை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஹரிசான்டல் லைன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த ஹரிசான்டல் பிளேனுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோன்னா, ஹரிசான்டல் பிளேன் ஆர் ஹரிசான்டல் லைனுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்டில் வாட்டரோட சர்ஃபேஸ் தான் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா இந்த ஹரிசான்டல் லைன் அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கடுத்து இதுதான் வந்து ஸ்டில் வாட்டர், அந்த லைனை தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ஹரிசான்டல் லைன் ஆர் ஹரிசான்டல் பிளைன் அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா செகண்ட் டைப் வந்து வெர்டிக்கல் லைன். ஸோ இந்த வெர்டிக்கல் லைன் அப்படின்றதுன்னு பார்த்தோன்னா, எந்த லைன் வந்து இந்த ஹரிசான்டல் லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கோ அந்த லைனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா வெர்டிக்கல் லைன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஹரிசான்டல் லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய அந்த லைன் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த லைன் தான் என்ன சொல்கிறோன்னா வெர்டிக்கல் லைன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வெர்டிக்கல் லைனுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோன்னா, அந்த ப்ளம்பாப் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இருக்குது. ப்ளம்பாப்பில் வந்து பார்த்தோன்னா ப்ளம் லைன் வந்து ஃபார்ம் ஆகும், க்ரியேட் ஆகுது. அந்த ப்ளம் லைன் வந்து எதுக்கு பேரலாக இருக்குன்னு பார்த்தோன்னா வெர்டிக்கல் லைனுக்கு வந்து பேரலாக வந்துருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து வெர்டிக்கல் லைன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இன்க்ளைன் லைன் ஆர் ஆப்ளிக் லைன். ஸோ இன்க்ளைன் லைனை வேறு என்ன நேமில் சொல்லலாம்னா ஆப்ளிக் லைன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அப்போ இந்த லைன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, ஒன்று ஹரிசான்டலாகவும் இருக்காது, வெர்டிக்கல் லைனாகவும் வந்து இருக்காது. ஸோ ரெண்டு மாதிரியும் இல்லாமல் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இன்க்ளைண்டாக, ஸோ இந்த மாதிரி ஹரிசான்டலாகவும் இருக்காது, வெர்டிக்கலாகவும் வந்து இருக்காது, பட் இந்த மாதிரி ஒரு சாய்வெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்க்ளைன்ட் லைன் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். அந்த ஸ்ட்ரெயிட் லைனே இன்க்ளைண்டாக வந்து இருக்கும். ஸோ இதான் வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனோட டைப்ஸ். அதுக்கடுத்து கர்வ்ட் லைன். ஸோ கர்வ்ட் லைன் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, இந்த பாயிண்ட்டோட பாத் வந்து எப்படி இருக்கும்னா அதோட டேரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஒரே டேரக்ஷனில் வந்து போயிட்டே வந்திருக்காது, சேஞ்ச் ஆகிட்டே வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த லைனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கர்வ்டு லைன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ இந்த லைன்ஸோட மெயின் டைப்பான ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து என்ன, கர்வ் லைனாக வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து இன்னும் அடுத்த லைன்ஸ்லாம் வந்துருக்கு. பேரல் லைன்ஸ்னால் வந்து என்ன, பெர்பெண்டிகுலர் லைன்ஸ்னால் வந்து என்ன அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம். அப்போ பேரல் லைன்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து சேம் டிஸ்டன்ஸாகவே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எத்தனை லைன்ஸ் இருந்தாலும் அந்த லைன்ஸ் எல்லாமே வந்து சேம் டிஸ்டன்ஸில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து பேரல் லைன்ஸ்லேயும் பார்த்தோன்னா ஸ்ட்ரெயிட் பேரல் லைன்ஸும் வந்து இருக்குது, கர்வ்டு பேரல் லைன்ஸும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த பேரல் லைன்ஸ் வந்து எப்போவுமே ஒன்னோட ஒன்று வந்து மீட் ஆகவே வந்து ஆகாது. ஸோ இதான் வந்து பேரலல் லைன்ஸ். அதுக்கடுத்து பெர்பெண்டிகுலர் லைன். ஸோ பெர்பெண்டிகுலர் லைன் அப்படின்றதுன்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த 2 லைன் வந்துருக்கும், இந்த 2 லைனும் எங்கே வந்து மீட் ஆகும்னா 90 டிகிரியில் வந்து மீட் ஆகும். ஸோ அது வந்து அந்த 2 லைனுமே வந்து பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதராக வந்து இருக்கும். ஸோ அந்த லைன் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பெர்பெண்டிகுலர் லைன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் ஏதாவது ஒரு லைன் வந்து ரெஃபரன்ஸ் லைனாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து பெர்பெண்டிகுலர் லைன். ஸோ இதுதான் வந்து இந்த பாயிண்ட்னா வந்து என்ன, லைன்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த டாப்பிக்கும் இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தோன்னா இங்கே நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க, எந்த லைன் வந்து இந்த ஹரிசான்டல் லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய லைன் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த லைன் என்ன சொல்வோம், வெர்டிக்கல் லைன் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம், கண்டினியூஸ் தின் லைன்ஸ் ஆர் யூஸ் டு டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, கண்டினியூஸ் தின் லைன்ஸாக நம்ம எதை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த கண்டினியூஸ் தின் லைன்ஸ்னால் வந்து என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம்.
ஸோ இதான் வந்து இந்த டேபிளும் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 1 மார்க் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க. ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் எல்லாமே வந்து இதில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து படிச்சுக்கணும் இந்த டேபிள் காலத்தை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கண்டினியூஸ் லைன். இந்த கண்டினியூஸ் லைன் வந்து இப்படி தான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த கண்டினியூஸ் லைனில் என்னென்ன லைன்லாம் வந்து வரும்னு பார்த்தோன்னா A1 அப்படின்ற விசிபிள் கண்டினியூஸ் லைனு, A2 அப்படின்ற விசிபிள் எட்ஜஸ் வந்து இந்த கண்டினியூஸ் திக் லைனில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் கண்டினியூஸ் தின் லைன். இந்த கண்டினியூஸ் தின் லைன் அப்படின்றது இந்த லைனு. ஸோ இந்த கண்டினியூஸ் தின் லைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாகவும் வந்துருக்கும், கர்வ் லைன்ஸாகவும் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த கண்டினியூஸ் தின் லைனு. ஸோ இந்த கண்டினியூஸ் தின் லைனுக்கு கீழே என்னென்ன லைன்லாம் வந்து வரும்னு பார்த்தோன்னா B1 அப்படின்ற கேட்டகிரியில் இந்த கண்டினியூஸ் தின் லைன்ஸு கீழே இருக்கக்கூடிய அந்த லைன்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ B1 அப்படின்றது இமேஜினரி லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன், B2 அப்படின்றது டைமென்ஷன் லைன், B3 அப்படின்றது ப்ரொஜெக்ஷன் லைன் ஆர் எக்ஸ்டென்ஷன் லைனு, B4 அப்படின்றது லீடர் லைன், B5 அப்படின்றது ஹேட்சிங் லைன், B6 அப்படின்றது ரிவால்வ்டு செக்ஷனோட அவுட்லைனு, B7 அப்படின்றது ஷார்ட் சென்டர் லைன், B8 அப்படின்றது த்ரெட் லைன், B9 அப்படின்றது டயக்னல் லைன். ஸோ இதுதான் வந்து இந்த 9 டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் வந்து எது கீழே வரும்னு பார்த்தோன்னா கண்டினியூஸ் தின் லைனு கீழே வந்து வரும். இந்த கண்டினியூஸ் தின் லைன் பற்றி தான் நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. மூணாவது லைன் என்னென்னு பார்த்தோன்னா கண்டினியூஸ் தின் ஃப்ரீ ஹேண்ட். ஸோ கண்டினியூஸ் தின் ஃப்ரீ ஹேண்ட் லைன் வந்து அது கீழே என்ன வரும்னு பார்த்தோன்னா லிமிட் ஆஃப் பார்ஷியல் ஆர் இன்டரப்டட் வியூஸ் அண்ட் செக்ஷன். ஸோ அதில் ட்ரா பண்ணக்கூடிய அந்த லைன் தான் வந்து எது கீழே வரும்னா அந்த கண்டினியூஸ் தின் ஃப்ரீ ஹேண்ட் லைனு கீழே வரும். அதுக்கப்புறம் கண்டினியூஸ் தின் வித் ஜிக்ஸாக்ஸு. கண்டினியூஸ் தின் லைன் வந்து ஜிக்ஸாக்ஸாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுதான் வந்து இந்த லைனு. ஸோ இந்த லைன் வந்து இப்படி தான் வந்திருக்கும். ஸோ அந்த லைனு கீழே வந்து என்ன வரும்னு பார்த்தோன்னா வெறும் லைன் மட்டும் தான் வந்து இந்த D1 வந்து வருது. அதுக்கப்புறம் டேஷ்டு திக் லைன்ஸ். ஸோ இது வந்து டேஷ்டு திக் லைன்ஸ். இந்த டேஷ்டு திக் லைன்ஸ் அப்படின்றது கீழே என்ன வரும்னு பார்த்தோன்னா E1 அப்படின்ற ஹிடன் அவுட்லைன்ஸும் E2 அப்படின்ற ஹிடன் எட்ஜஸும் வந்து இந்த டேஷ்டு திக் லைன்ஸில் வந்து வருது. அதுக்கப்புறம் டேஷ்டு தின் லைன்ஸ். ஸோ டேஷ்டு தின் லைன்ஸு கீழே என்ன வரும்னு பார்த்தோன்னா F1 அப்படின்ற ஹிடன் அவுட்லைன்ஸு, F2 அப்படின்ற ஹிடன் எட்ஜஸ். ஸோ ரெண்டுமே வந்து டேஷ் திக் லைன்ஸ் தின் லைன் ரெண்டுத்துலேயுமே வந்து ஹிடன் அவுட்லைன்ஸ் தான் வந்து வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து சேமாக வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது செயின் தின். ஸோ செயின் தின் லைன்ஸு கீழே என்ன வரும்னு பார்த்தோன்னா G1 அப்படின்ற சென்டர் லைன், G2 அப்படின்ற லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி, G3 அப்படின்ற ட்ரெஜெக்டார்ஸ் வந்து வருது. அந்த லைன்ஸ் தான் இந்த செயின் தின் லைன்ஸு கீழே வந்து வரும். அதுக்கப்புறம் செயின் தின் திக் அட் எண்ட்ஸ் அண்ட் சேஞ்சஸ் ஆஃப் டைரக்ஷன் அப்படின்ற இந்த லைனு கீழே என்ன வரும்னு பார்த்தோன்னா H1 அப்படின்ற கட்டிங் பிளைன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் செயின் திக் லைன்ஸ். ஸோ இது வந்து செயின் திக் லைன்ஸு. ஸோ இந்த லைனு கீழே J1 அப்படின்ற இண்டிகேஷன் ஆஃப் லைன்ஸ் ஆர் சர்ஃபேஸ் டு விச் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அப்ளைஸ். ஸோ அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அப்ளை பண்ணக்கூடிய அந்த லைனை நம்ம எப்படி காட்டுறோன்னா செயின் திக் லைன்ஸை வந்து காட்டுறோம். அதுக்கப்புறம் செயின் தின் டபுள் டேஷ் லைன்ஸு. ஸோ செயின் தின் டபுள் டேஷ் லைன்ஸ் கீழே என்ன வரும்னு பார்த்தோன்னா K1 அப்படின்ற அட்ஜசன்ட் பார்ட்டோட அவுட்லைனாக வந்து காட்டுறோம். அதுக்கப்புறம் K2 அப்படின்ற ஆல்டர்னேட்டிவ் அண்ட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் ஆஃப் மூவபிள் பார்ட்ஸு, K3ன்ற சென்ட்ராய்டல் லைன்ஸு, K4 இனிஷியல் அவுட்லைன் டு ஃபார்மிங், K5 வந்து இந்த கட்டிங் பிளைன். ஸோ கட்டிங் பிளைன்ஸ்க்கு முன்னாடி ப்ரெசென்ட் ஆகக்கூடிய பார்ட்ஸை வந்து காட்டுறது எல்லாமே நம்ம எதில் காட்டுவோம்னா அந்த செயின் தின் டபுள் டேஷ் லைன்ஸில் வந்து காட்டுறோம். ஸோ இதுதான் வந்து இந்த டிஃப்ரெண்ட் லைன்ஸுக்கு ஒவ்வொரு லைன்ஸு கீழேயும் எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து இந்த லைன்ஸை வந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து டேப்லெட் காலத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து படித்து தான் ஆகணும். ரொம்ப வந்து முக்கியமான டேப்லெட் காலம். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இது பேஸ் பண்ணி தான் இப்போ நம்மளுக்கு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கண்டினியூஸ் தின் லைன்ஸ் ஆர் யூஸ் டு. ஸோ அப்போ கண்டினியூஸ் தின் லைன்ஸ் வந்து எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ கண்டினியூஸ் தின் லைன்ஸு கீழே என்னெல்லாம் லைன்ஸ்லாம் வரும்னு பார்த்தோம். டைமென்ஷன் லைன்ஸ் தான் வந்து இந்த கட்டிங் தின் லைன்ஸு கீழே வந்து வரும். ஸோ அங்கே தான் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா இந்த டைமென்ஷன் லைன்ஸ் காட்டுறதுக்கு நம்ம என்ன லைன் வந்து யூஸ் பண்ணுறோன்னா கண்டினியூஸ் தின் லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து அந்த லைன்ஸ். ஸோ இதுதான் வந்து கண்டினியூஸ் தின் லைன். இந்த கண்டினியூஸ் தின் லைன் வந்து கீழே வந்து பார்த்தோன்னா டைமென்ஷன் லைன்ஸ் வந்து இருக்கும். ஸோ B2 அப்படின்ற டைமென்ஷன் லைன்ஸ் தான் கண்டினியூஸ் தின் லைன். அதுதான் வந்து நம்மளுக்கு கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த தின் லைன்ஸ்னால் வந்து டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ்னால் வந்து என்ன, அது கீழே அது எந்தெந்த மாதிரியான இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், the sum of the two adjacent angle is equal to 180 degree are called. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த ரெண்டு அட்ஜசன்ட் ஆங்கிளோட சம் வந்து ஈக்குவல் டு 180 டிகிரியாக வந்து இருந்துச்சுன்னா அந்த ஆங்கிள் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் பற்றி வந்து பார்த்தோம்ல. ஸோ அதில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா வந்து என்ன, சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். ஸோ அந்த சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்லேருந்து தான் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்றது என்னது, ரெண்டு அட்ஜசன்ட் ஆங்கிளோட சம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோம், 180 டிகிரிக்கு வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கொஸ்டினே தான், ஸோ இந்த ஆன்சர் தான் நம்மளுக்கு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க.
ஸோ அப்போ 2 அட்ஜசன்ட் ஆங்கிளோட சம் வந்து 180 டிகிரிக்கு வந்து ஈக்குவலாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் ஆங்கிள் நம்ம என்ன சொல்லுவோம், சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். இதே ஈக்குவல் டு 90 டிகிரியாக வந்து இருந்துச்சுன்னா 2 அட்ஜசன்ட் ஆங்கிளோட சம் வந்து ஈக்குவல் டு 90 டிகிரியாக வந்து இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இன் இன்ஜினியரிங் drawing visible outlines the type of line used is. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ முன்னாடி இப்போ பார்த்த அந்த டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் வந்து பார்த்தோம்ல, ஸோ அந்த டேப்ல காலத்துலேருந்து தான் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் விசிபிள் அவுட்லைன்ஸ் அப்போ எந்த டைப் ஆஃப் லைன் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ விசிபிள் அவுட்லைன்ஸ் வந்து எந்த டைப் ஆஃப் லைன் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத இப்போ நம்ம அந்த டேப்ல காலத்தில் வந்து பார்த்தோம்ல, ஸோ அதில் பார்த்தா திருப்பி உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் வந்து இந்த விசிபிள் இங்கே பார்த்தீங்கன்னா A1 அண்ட் A2வில் வந்து கொடுத்துருவாங்க பாருங்க. விசிபிள் அவுட்லைன்ஸ் A1, விசிபிள் எட்ஜஸ் வந்து A2. ஸோ இந்த 2 விசிபிள் லைன்ஸையும் வந்து எந்த லைனில் வந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த விசிபிள் அவுட்லைன்ஸ்லாம் எந்த லைன்ஸில் காட்டுவோம்னு பார்த்தோன்னா கண்டினியூஸ் திக் லைன்ஸில் வந்து காட்டுவோம். ஸோ இப்படி தான் கொஸ்டின் நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. ஒன்று A2னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்கலாம். இல்லைனா வந்து எந்த லைன்ஸுக்கு நம்ம இப்போ கண்டினியூஸ் தின் லைன்ஸுக்கு கீழே வரக்கூடிய லைன்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி முன்னாடி கேட்ட கொஸ்டின் மாதிரி கேட்கலாம். இல்லைனா இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தோன்னா எந்த லைன்ஸில் நம்ம ஸோ எந்த டைப் ஆஃப் லைனில் நம்ம வந்து எந்த கண்டினியூஸ் திக் லைன் யூஸ் பண்ணுவோமா தின் லைன் யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஸோ இப்போ கேட்ட கொஸ்டின் மாதிரி இது மாதிரி எந்த மாதிரியான கொஸ்டின்னா இந்த டேப்ல காலத்துலேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் இந்த டேப்ல காலத்துலேருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் வந்து வந்துடும். ஸோ அப்போ இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் விசிபிள் அவுட்லைன்ஸாக நம்ம எந்த டைப் ஆஃப் லைன் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். கண்டினியூஸ் திக் லைன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். ஸோ அதுதான் இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், ஸோ இந்த ஆங்கிள்ஸ் பற்றின கொஸ்டின். ஆங்கிள்ஸ் ஆர் ஐடென்டிஃபைட் பை தேர் மேக்னிடியூட் டேஷ் இஸ் அ ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் ஃபுல்லாக வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி டயக்ராம் கொடுத்துட்டாங்க. ஸோ டயக்ராம் கொடுத்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடி அதை சொன்னது தான் டெஃபினேஷனுக்கு எவ்வளோ நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறோமோ அதே மாதிரி டயக்ராமுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ டயக்ராம் தெரிஞ்சால் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் டயக்ராம் பேஸ்டு கொஸ்டினாக வந்துருக்கு. ஸோ அப்போ டயக்ராம் பேஸ் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு நம்ம வந்து டெஃபினேஷனை பூரா வந்து படிச்சிருப்போம். பட் ஆனால் டயக்ராம் மறந்துருப்போம். அதனால் டயக்ராம் வச்சு கொஸ்டின் கேட்கும்போது நம்மளுக்கு வந்து ஞாபகம் இருக்காது எந்த டயக்ராமுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் கொஸ்டின் நம்ம வந்து என்ன டெஃபினேஷன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, எப்படி நம்ம டெஃபினேஷன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த டயக்ராமுக்கும் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ நம்மளுக்கு இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் வந்து எது அப்படின்னு சொல்லி இந்த டயக்ராம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் வந்து எது அப்படின்றத இந்த ஆங்கிளோட டயக்ராம்ஸ் வச்சு பார்த்துடலாம். ஸோ பார்த்தோன்னா இந்த டயக்ராம் ஃபர்ஸ்ட் டயக்ராம் வந்து எது அக்யூட் ஆங்கிள் டயக்ராம் இந்த மாதிரி தான் வந்திருக்கும். அக்யூட் ஆங்கிள் டயக்ராம். அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் வந்து ரைட் ஆங்கிள் டயக்ராம் இந்த டயக்ராமு. ஸோ இந்த டயக்ராம் வந்து பார்த்தோன்னா அப்டியூஸ் ஆங்கிளோட டயக்ராம். ஸோ இந்த டயக்ராம் வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள் அந்த ஆங்கிளோட டயக்ராம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிளோட டயக்ராம். அதுக்கடுத்து அட்ஜசன்ட் ஆங்கிள் வந்து பார்த்தோன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும் அட்ஜசன்ட் ஆங்கிள் டயக்ராம். ஸோ இதான் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸோட டயக்ராம். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிளோட டயக்ராம் தான் வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிளோட டயக்ராம் எப்படி இருக்குது இந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்குது தான் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் டயக்ராம். ஸோ அப்போ எது வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் டயக்ராம். ஸோ இதுதான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆங்கிள் டயக்ராம். இந்த டயக்ராம் வந்து டி டயக்ராம் வந்து என்னது ரைட் ஆங்கிள் டயக்ராமு. அதுக்கப்புறம் இந்த டயக்ராம் வந்து என்னது அப்டியூஸ் ஆங்கிள் டயக்ராம். ஸோ இந்த டயக்ராம் வந்து அக்யூட் ஆங்கிள் டயக்ராம். ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு ஆங்கிளோட டயக்ராம். ஸோ அப்போ டயக்ராம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அப்போ இந்த டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின் இப்போ வந்து பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பார்க்கலாம். இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஈக்குவல் டு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த குவாட்ரிலேட்டரோட இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து முன்னாடி இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது தடவை இந்த கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸோ குவாட்ரிலேட்டரோட இன்டீரியர் ஆங்கிள் சம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரெண்டாவது தடவை கேட்டிருக்காங்க. இதே பேப்பரில் வந்து பார்த்தோன்னா முன்னாடி இந்த கொஸ்டின் வந்து வந்துருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள், இந்த சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இன் குவாட்ரிலேட்டர். ஸோ குவாட்ரிலேட்டரோட இன்டீரியர் ஆங்கிள் சம் என்னன்னு சொல்லி இங்கே ஒரு கொஸ்டின் அதே தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2 கொஸ்டின் ஒரே கொஸ்டின் பேப்பரில் வந்து வந்துருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து குவாட்ரிலேட்டர் பற்றி வந்து பார்த்தோம்ல. ஸோ குவாட்ரிலேட்டர் அப்படின்றது என்னது 4 சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் இருக்கக்கூடிய பிளைனான ஃபிகர் தான் வந்து குவாட்ரிலேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த குவாட்ரிலேட்டரோட சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா 360 டிகிரிக்கு வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். ஸோ இதை தான் அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த குவாட்ரிலேட்டரோட இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 360 டிகிரிக்கு வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஆல் 4 sides are equal but not at right angle name is. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எல்லா 4 sides ஈக்குவலாக வந்து இருக்கும். பட் ஆனால் ரைட் ஆங்கிளாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஸோ அந்த
நேம் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ குவாட்ரிலேட்டர் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் தான் வந்து இது. ஸோ அது என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தோம்னா ரோம்பஸ். ஸோ ரோம்பஸ் அப்படின்றத பற்றி தான் நம்மளுக்கு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ரோம்பஸ் அப்படின்றது எதோட பார்ட்னு பார்த்தோம்னா இந்த குவாட்ரிலேட்டரோட ஒரு டைப் தான் வந்து ரோம்பஸ். ஸோ ரோம்பஸ் வந்து எப்படி இருக்கும்னா, ஸோ இப்படி தான் வந்து இந்த ரோம்பஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ரோம்பஸில் 4 சைட்ஸ் வந்து இருக்கும். அந்த 4 சைட்ஸுமே எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக வந்திருக்கும். அதோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஈக்குவலாக வந்திருக்கும். ஸோ 4 சைட்ஸ் வந்து ஈக்குவலாக வந்திருக்கும். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எல்லாம் வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 4 ஆங்கிள்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்காது. ஆப்போசிட் ஆங்கிள் மட்டும்தான் வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிடி ஈக்குவல் டு ஏடியா வந்து இந்த ரோம்பஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஒரு ஆங்கிள் ஏபிசி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தோன்னா ஏடிசிக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி ஆங்கிள் பிஏடிக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தோன்னா ஆங்கிள் பிசிடிக்கு வந்து ஈக்குவலாக வந்து இருக்கும். டயகனல் ஏசியும் பிடியும் வந்து ஈக்குவலாக வந்து இருக்காது. டயகனல் எப்போவுமே ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வந்து இருக்காது. பட் ஆனால் ஒன்னோட ஒன்று வந்து ரைட் ஆங்கிளில் பைசெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஏஓ ஈக்குவல் டு ஓசி அண்ட் பிஓ ஈக்குவல் டு ஓடி. ஸோ அப்போ ரோம்பஸ் சொல்லக்கூடிய இந்த குவாட்ரிலேட்டரை எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக எத்தனை மெஷர்மெண்ட் இருக்கணும்னா அட்லீஸ்ட் 2 டயகனல்ஸ் வந்து இருக்கணும். இல்லைனா ஒரு டயகனல் ஒரு ஆப்போசிட் ஆங்கிள் வந்து இருக்கணும். இல்லைனா ஒரு சைடு அட்ஜசன்ட் ஆங்கிள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து இந்த ரோம்பஸ் வந்து ட்ரா பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ரோம்பஸ். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் இது பேஸ் பண்ணி தான் வந்து கேட்டிருக்காங்க. எந்த குவாட்ரிலேட்டரில் 4 சைட்ஸும் வந்து ஈக்குவலாக வந்து இருக்கும். பட் ஆனால் ரைட் ஆங்கிளாக வந்து இருக்காது. ஸோ அது வந்து எது அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எதுன்னு பார்த்தோன்னா ரோம்பஸ். ஸோ ரோம்பஸ் வந்து 4 சைட்ஸும் வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆங்கிள்ஸ் பார்த்தோன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் மட்டும் ஈக்குவலாக வந்து இருக்கும். பட் ஆனால் அது வந்து ரைட் ஆங்கிளாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஸோ அப்போ அதுதான் வந்து ரோம்பஸ் தான் வந்து சரி. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ 20 கொஷின்ஸ் வந்து இந்த ஜியாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம வந்து இந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பேசிக் இன்ஜினியரிங் ட்ராயிங் வந்துடுது. ஸோ அதை நம்ம வந்து அடுத்து வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஜியாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முடிச்சிடலாம். ஸோ அப்போ அதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 20 கொஷின்ஸ் நம்ம வந்து இந்த 20 கொஷின் வந்து எதில் கேட்டிருக்காங்கன்னா இந்த ஜியாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. இதில் பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் முக்கால்வாசி அதாவது 90% வந்து இப்போ நம்ம ஜியாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த ஜியாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கூடிய அந்த சிலபஸ். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆங்கிள் பற்றின டாபிக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் பற்றின டாபிக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. குவாட்ரிலேட்டரில் இன்னும் கொஞ்சம் வந்துருக்கு, 2 டாபிக் வந்து முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலிகன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சர்க்கிள் முடிச்சாச்சு. அதில் ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ஃபுல்லாக நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே வந்து தெரியும் ஜியாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனில் 90% நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். இன்னும் 10% தான் வந்துருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரில் நம்ம இந்த 20 கொஷின்ஸையும் நம்ம பார்க்கும் போதே ஃபுல் டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபுல் சப்ஜெக்ட் அந்த யூனிட் ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் 10% தான் வந்திருக்கு. அதை அடுத்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது நம்ம வந்து முடிச்சிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரான இந்த டிராஃப்ட்மேன் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய இந்த ஜியாமெட்ரிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து முடிச்சாச்சு. ஸோ அதை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 2வது கொஸ்டின் பேப்பர் வந்து போகலாம்.